ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா டைம். கடைசியா நம்ம எபிசோட்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாரு, நான் கண்டிப்பா சொல்றேன் 2 இயர்ஸ் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட 2 ஸ்டார்டிங்ல என்ன ஜின்ஜின் எம்ஜே 3 பேரும் போய் ராக்கி போய் மீட் பண்ண போறாங்க. அங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் எம்ஜே கேட்கிறாரு ராக்கிட்ட, எங்களெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. ராக்கி சொல்றாரு, அப்கோர்ஸ் நல்லாவே தெரியுமே, நீங்க எல்லாம் இங்க ஃபேமஸான சீனியர் ஆச்சுல்ல, உங்களை பத்தி அப்புறம் பிரீனனாவை பத்தி எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் நம்புறேன் ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே எம்ஜே சொல்றாரு, அப்போ சரி, அப்ப நீ இப்பவே எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஜின்ஜின் சொல்றாரு, ஏய் நீ எப்படி அந்த லைனை சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னே எம்ஜி சொல்றாரு, ஓகே ஓகே நல்லா தெரியுது இது என்னோட லைன் அப்படின்னு சொன்னோடனே ராக்கி சொல்றாரு, தேங்க்யூ இந்த மாதிரி சொன்னதுக்கே, பட் நான் இப்போ என்னால ஜாயின் பண்ண முடியாது, நான் வந்து ராக்கி அண்ணாவை பின் அண்ணாவை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லிடுவாங்க. பாய் சொன்னோடனே அப்படியே அந்த சீனை கட் பண்ணி எம்ஜே வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்பாரு. ஜின்ஜின் சொல்லுவாரு, தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோடனே எம்ஜே சொல்லுவாரு, ஒருவேளை இது பேங்க் கேமராவா இருக்குமோ, மெம்பர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரோட்காஸ்டுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்லுவாரு, இது பேங்க் கேமராவா இருந்தா இவ்வளவு நேரம் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜின்ஜின் ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன், நம்ம அப்ப ட்ரைனிங் டயத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொன்னோடனே எம்ஜி சொல்லுவாரு, அப்ப இது உண்மையா நம்ம எகைன் முதல்ல இருந்து ட்ரைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோடனே எம்ஜே யோரும் அந்த சைடு போறதை எம்ஜே பார்த்துட்டு யோரும் அப்படின்னு கத்திட்டே ஓடனோடனே யோரும் எம்ஜே பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு இங்க வந்து இன்னும் என்னதான் பண்ண நீ நேத்து அப்படின்னு கேட்டோடனே எம்ஜே கேட்பாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே யோரும் சொல்றா, நீ பின் கிட்ட எஸ்டர்டே ஏன் இவ்வளவு கடுமையா நடந்துகிட்ட அப்படின்னு என்ன சொல்லுவாரு, என்ன கடுமையா நடந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு யோரும் சொல்லுவா, நான் பின்ன பத்தி நினைச்சேன் அப்படின்னு சொன்னானே எம்ஜே கேட்பாரு, என்ன பின்னுக்கும் பின்னோக்கும் அப்படின்னு கேட்டோடனே அரினா சொல்றா, நீங்க எல்லாம் உண்மையிலே நீங்கலாம் அப்படின்னு சொன்னோடனே யுன்னோ கேட்பாரு, ஆமா அரினா எங்க அப்படின்னு கேட்டோடனே இவரும் சொல்லுவா, அரினாவா அவ அப்பவே வீட்டுக்கு போயிட்டா. ஏய் இன்னும் நீ கேட்ட லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம நீ என்ன டாபிக் சேஞ்ச் பண்றியா, நீ அப்போ உண்மையிலே பின் கிட்ட சாரி சொல்ல மாட்டேன், அவனை நேத்து எஸ்டர்டே கஷ்டப்படுத்திட்டேல்ல, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் அவனுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேட்டோடனே கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப யோரம் போயிடுவான். யோரம் போனதுக்கு அப்புறம் சீரியஸாவே ரீனா அப்புறம் இவருலாம் இவ்வளவு சீரியஸா நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகி அரினாவோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அரினா சொன்னோடனே பிரதர் கேட்பாரு, என்ன இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன், சரி வா சாக்கர் கேம் பார்ப்போம், கொரியன் விசஸ் ஜப்பான் ஓடுது அப்படின்னு சொன்னோடனே அந்த கொஞ்ச நேரத்துல அவரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ச்சே என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அரினா சொல்லுவா, அப்பா நம்ம நேஷனல் டீம்ல தோத்துவோம் அப்படின்னு சொல்லி அவ வந்து உள்ள போயிடுவா. போனதுக்கு அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. அங்க எம்ஜே ஜின்ஜின் இன்னும் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது எம்ஜே கேட்பாரு, சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே ஜின்ஜின் சொல்லுவாரு, நம்ம இப்ப ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் சொல்லுவாரு, நான் எல்லாத்தையும் சுத்தமா இழந்துட்டேன் போ அப்படின்னு சொல்லுவாரு. எம்ஜே கேட்பாரு, என்னடா லக் இது, நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஜின்ஜின் சொல்லுவாரு, நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே காதை பிடிச்சு திரும்புவாரு. திரும்பினோடனே எம்ஜே சொல்றாரு, இங்க நடக்கிறத பார்த்தா இப்படிதானே இருக்கு, நீங்க நல்லா யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஜின்ஜின் சொல்றாரு, ஒரு செகண்ட், நம்ம எல்லாம் டீம்ல ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டோன்னே சன்ஹாவே அங்கிட்டு இருந்து பின்னாடி இருந்து ஜின்ஜின் அண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாருவாரு. எம்ஜே சன்ஹாவை பார்த்துட்டு, ஆமா நீ இவ்வளவு நேரம் எங்க போன அப்படின்னு கேட்டோன்னே சன்ஹா சொல்றாரு, ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்டுருவாங்க. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. இன்னும் ஜின்ஜின்ட்ட கேட்பாரு, அப்ப நீ சொன்ன ஜூனியர் இவங்க இல்லையா அப்படின்னு கேட்டோடனே ஜின்ஜின் சொல்றாரு, சன்ஹாட்ட இன்ட்ரோ கொடுப்பாரு இவங்கள. சன்ஹா இதுதான் இன்னும் இது வந்து எம்ஜே அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தோடனே சன்ஹா சொல்லுவாரு, நான் முன்னாடியே இன்னோவை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஜின்ஜின் சொல்லுவாரு, சரி ஓகே, அப்ப எங்க போற யூஜினோட அப்படின்னு கேட்டோடனே சன்ஹா சொல்லுவாரு, ஏய் யூஜினை தெரியுமா, யூஜின் உனக்கு முன்னாடியே இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே யூஜின் சொல்லுவான், நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. ஜின்ஜின் சொல்லுவாரு, ஆனா நான் முன்னாடியே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பாத்திருக்கேனே அப்படின்னு சொன்னாரு. சன்னா சொன்னாரு, நாங்க இப்பதானே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்
ஆமா உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னு கேட்டோடனே எம்ஜே அதை சமாளிக்கிறதுக்காண்டி ஜின்ஜின் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லுவாரு. சன்னா சொல்லுவார் ஓகே ப்ரோ, அப்ப நான் எப்போ உங்க மெம்பரோட ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டோடனே ஜின்ஜின் சொல்றாரு சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு சன்னா கேட்பாரு எனக்கு இப்பவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்னும் சொல்லுவாரு சரி சரி அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. அதுக்கு சன்னா சொல்ல மறந்துட்டேன் எனக்கு டுமாரோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜின்ஜின் சொல்லுவாரு நான் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சன்னா சரி ஓகே நான் ப்ராக்டிஸ் போகணும் பாய் அப்படின்னு சொன்னோனே பாய் சொல்லிடுவாங்க எல்லாரும். அப்ப யுன்னும் சொல்லுவாரு ஆமா நம்ம இந்த டைம் தானே சன்னாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜி சொல்லுவாரு அப்போ நம்ம மட்டும்தான் பாஸ்ட்ல இருந்து இங்க வந்திருக்கோம் போல அப்படின்னு சொன்னேன். எம்ஜி சொல்லுவாரு ஆமா இங்க நடக்கிறது பார்த்தா அப்படிதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அப்படியே அரினாவை காமிக்கிறாங்க ஏதோ போன்ல நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி அதை அப்படியே காமிக்கிறாங்க. 2015ல ஷாக் அட்டாக் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம எபிசோட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஷாக் அட்டாக் ஆகி அவங்க வருவாங்கல்ல அந்த இதை வந்து அவன் நோட் பண்ணிக்கிருக்கான். அப்படியே நோட் பண்ணிட்டு ஏதோ நோட்ல வந்து ரைட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் வெளியில அவங்க அப்பா சவுண்ட் கொடுக்குறாரு. ஓ ஷிட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குறத அவ பார்த்துட்டு அப்படியே அங்க சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்க நம்ம இன்னும் ஜிஞ்சின் எம்ஜே எல்லாரும் ஒரு கேண்டீன்ல உட்காந்து கேக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறது மாதிரி. இன்னும் சொல்றாரு நம்ம பாஸ்டுக்கு வந்திருக்கோம் ஆனா இங்க வந்து ஃபெஸ்டிவல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இல்ல அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜே கேட்கிறேன் இப்ப என்ன சொல்ல வர நம்ம சீக்கிரமா ஸ்டேஜ் ஏற போகணும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொன்னேன். ஜிஞ்சின் சொல்றாரு அதெல்லாம் இல்ல நம்ம மூவில பார்த்தது இல்லையா நம்ம ஏதாவது இங்க மாத்தணும் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து டிஃப்ரெண்டா மாறிடும் அப்படின்னு சொன்னா எம்ஜே கேட்பாரு நல்லா டிஃப்ரெண்டாவா இங்க எல்லாமே எப்பவும் போலதானே நடக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்றாரு அப்படி கிடையாது நம்ம எகைன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து புதுசா பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சருக்காக நமக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்க சொல்லுவாரு அப்ப நம்ம எகைன் வந்து லைஃப் ஸ்டேஜ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சி சொல்லுவார் நமக்குதான் ஆல்ரெடி பண்ணிருக்கோம்ல அதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாரு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு எம்ஜி சொல்லுவாரு சரி அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லாட்ரி வின் பண்ணலாமா என்னோட லக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அங்க சீன் கட் ஆகி ஒரு லாட்ரி ஷாப் கிட்ட வந்து வெளியில ஜிஞ்சினா என்னவோ வெயிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஜிஞ்சின் வந்து இன்னொரு கேட்கிறாரு நமக்கு ஆனா லாட்ரி நம்பர் வின் பண்ற நம்பர் வந்து நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னானே இன்னும் சொல்லுவாரு எவ்வளவு இருந்தாலும் அவன் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னானே எம்ஜே வந்து வெளியில சோகமா வருவாரு. வந்தோடனே இன்னும் சொல்ல நான் தான் சொன்னேன்ல ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னோடனே எம்ஜே சொல்லுவாரு என்னால வாங்க முடியல நான் யூனிஃபார்ம்ல எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சின் கேட்பாரு அப்படியா அப்போ உனக்கு லாட்டரி நம்பர் ஞாபகம் எல்லாம் வச்சிருக்கியா வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே அப்படியே அங்க சீன் கட் ஆகி இவங்க திருப்பி ஒரு கேஃபேக்கு வெளியில உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஜிஞ்சின் சொல்றாரு நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணிருக்கலாம் உங்க லக் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாரு சரி அதை விடு அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சின் சொல்லுவாரு அப்போ உனக்கு லாட்டரி நம்பர் ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே சொல்லுவாரு இல்லையே ஆனா 3 நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இன்னும் சொல்லுவாரு அத விட்டு தள்ளேன் அப்படின்னு சொன்னாரு. எம்ஜே சொல்லுவாரு அப்போ என்னோட ஃபுட்காக நானே காசுலாம் கட்டிக்கலாம்ல என்னால முடியும்ல அப்படின்னு கேட்பாரு. ஜிஞ்சின் சொல்லுவாரு நான் இதை முன்னாடியே பார்த்திருக்கேன். இந்த கேர்ள்ஸ் வந்து நீ பிளைண்ட் டேட் போனது தானே அப்படின்னு சொன்னோடனே எம்ஜே சொல்றாரு ஆமா ஆமா அது அவதான் அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சின் சொல்றாரு ஆனா அவள பார்த்து நீ ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதே ஃபீலிங்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னே எம்ஜி சொல்லுவாரு ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி எந்திரிச்சு போவாரு. எந்திரிச்சு போகும்போது யோரிமி ஏய் அப்படின்னு கத்தனோடனே எம்ஜி யோரிமி பார்த்தது யோரிமி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே யோரிமி சொல்லுவா என்ன ப்ராக்டிஸ் ரூம்ல இல்லாம நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வேமா அப்படின்னு சொன்னோடனே எம்ஜி சொல்லுவாரு என்ன அவன் யோரிமிய பார்த்ததும் மட்டும் டிஃப்ரெண்டா மாறிடுறான் அப்படின்னு கேட்டோன்னே இன்னும் சொல்லுவாரு அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சின் சொல்லுவாரு அதை பார்த்தாவே அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு பிராக்டிஸ் பண்ண காமிக்கிறாங்க. அங்க எம்ஜே சொல்றாரு எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னோடனே ஜிஞ்சின் சொல்லுவாரு இந்த இடத்த நேத்துதான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே யோரிமி கேட்பாரு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாடுவாங்க. அப்படியே 3 பேர் சேர்ந்து ஒரு குட்டி சாங் பாடுவாங்க. பாடினதுக்கு அப்புறம் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோடிமி வந்து ஏ காய்ஸ் நீங்கெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே போய் ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போயிடுவாங்க. கால் பண்ண போனதுக்கு அப்புறம் இந்த சைடு எம்ஜே சொல்லுவாரு பாத்தீங்களா காய்ஸ்
ஐயோ! என்னைய ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா இருக்காங்க. இந்த சைடு யோரிமிய காமிப்பாங்க. யோரிமி வந்துட்டு அரினாட்ட கால் பண்ணி, எங்க இருக்க? வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால கட் பண்ணிட்டு, இங்க வந்து அரினா உன்னோட சொல்லுவா. உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். வா வெளியில போலாம் அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அந்த இடத்துல சீன கட் பண்ணி வெளியில காமிப்பாங்க. யோரிமியும் முன்னோவும் வெளியில வந்தோனே என்ன கேட்பாரு? எங்க போறோம் அப்படின்னு கேட்டோனே, அரினா சொல்லுவா, நீ வாய மூடிக்கிட்டு என்னோட வா அப்படின்னு சொன்னோனே, சரி சரி என்னோட ஃபோன் காலை ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்டோன்னே, இன்னும் சொல்லுவாரு, ஃபோன் எங்க போச்சுன்னு தெரியல காணோம் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அப்ப எம்ஜி இது அப்ப ஜிஞ்சிங்க அப்படின்னு கேட்டோன்னே இன்னும் சொல்லுவாரு, ஆமா எல்லாரோட தான் அப்படின்னு சொன்னேன். யூ காய்ஸ் நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோடனே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு ஷாப் காமிப்பாங்க. கேக் ஷாப். அங்க வந்து பின்னு, யோரிமி, அதுக்கப்புறம் அரினா, அப்புறம் இன்னும் இவங்க 4 பேரும் உட்கார்ந்திருக்க மாதிரி காமிப்பாங்க. காமிச்ச உடனே அந்த இடத்துல யோரிமி சொல்லுவா, என்ன காய்ஸ் பண்றீங்க? எவ்வளவு நேரம் தான் நான் இப்படியே வெயிட் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே நம்ம கேக் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸா பேசுவோம். அப்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொல்லுவான். இப்ப என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்பான். கேட்டதுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னதுக்கு யோரிமி சொல்லுவா, ஆமா கரெக்ட் தான். நேத்து நீ ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்ட. நீ சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் அரினாவும் சொல்லுவா, ஆமா கரெக்ட் தான். ரொம்ப ஃபீல் பண்ணா நேத்து அப்படின்னு சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவான், ஏய் காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்கிட்ட சாரி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். அவங்க வந்து யாரோட ஃபீலிங்கையும் எதிர்பார்க்க அவங்க வந்து அவங்கதான் பெட்டர் அப்படின்னு எல்லாத்துலயும் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து அவங்களோட பெட்டரா இருக்கேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீ வாய மூடு அப்படின்னு இன்னும் பெண்கிட்ட சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் பின் சொல்லுவாரு, ஏன் என்னோட வேர்ட்ஸ் எதுவும் உனக்கு ஹார்ஷா இருக்கா? இதுதான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சொல்லுவாரு, நான் இனிமேதான் பெட்டர் ஆவேன். நீ அதை பார்த்து ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹர்ட் ஆவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே எபிசோட முடிச்சிருவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.